Name the angle in each figure given below in all possible ways. So இது நம்ம என்ன ஆங்கிள்ன்ற ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இடத்துல ரெண்டு ரே எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எம்எல் அப்படின்ற ரேவும் எம்என்ன்ற ரேவும் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. ஸோ வி கால் இது வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆங்கிள் எம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா how we can represent அப்படின்னா angle LMN. so LMN அப்படின்னு நம்ம represent பண்ணலாம். இல்லனா இப்படி, so angle N so இதை எப்படி represent பண்ணலாம் பார்த்தீங்கன்னா angle N அப்புறம் ML. so இதுல இம்பார்ட்டண்டா நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, this எந்த ஆங்கிள் ரெண்டு ரேவும் எந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு, எம்ன்ற பாயிண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. ஸோ எம் அப்படின்றதான் எப்படி வரணும், நடுவுல வரணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணணும், ஆங்கிளை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம இப்போ எம்எல்என் அப்படின்னு மார்க் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. ஸோ எம்எல்என் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிளை ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த இடத்துல நமக்கு இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகல, ரெண்டு ரேவும் எங்க மீட் ஆகுதோ அங்கதான் நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. So these are the ways to write the angles. இப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா what we can say it is less than 90 degreeயா. so இந்த மாதிரி straight line, இது இங்க ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் நமக்கு என்ன சொல்லுவோம், this is 90 degree. so this is less than 90 degree. அப்போ இது என்ன ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா less than 90 degree. so we call it as an acute angle. கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் எழுதலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்னது, நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்கணும், that is angle Q. நமக்கு எந்த ரெண்டு ரே ஜாயின் ஆயிருக்கு, கியூஆரும் பிக்யூவும் ஜாயின் ஆயிருக்கு, கியூஆரும் கியூபியும் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஆங்கிள் கியூ அப்படின்னு எழுதலாம். இன்னொரு வேவை எப்படி எழுதலாம், பி கியூஆர் அப்படின்னு எழுதலாம். இன்னொரு வே எப்படி எழுதலாம், ஆர் கியூபின்னு எழுதலாம், ஆர் கியூபி அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. அண்ட் வாட் ஆங்கிள் திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, so this is angle N. ரெண்டு ரே, எந்த ரே, NOன்ற ரேவும் NMன்ற ரேவும் ஜாயின் ஆயிருக்கு. this is angle N. so இன்னொரு வே ஆஃப் ரைட்டிங் this is MNO. பாத்தீங்கன்னா N தான் நடுவுல வரணும். and another way of writing it is ONM. okay, then what is this angle, this is greater than 90 degree தானே. so this is greater than 90 degree. அப்போ this what angle, this is obtuse angle. கிளியரா? நெக்ஸ்ட் இங்க ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னது, ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏ தான் நம்ம என்ன சொல்லுவோம், 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. அதர்வைஸ் நம்ம வாட் வி சே SAT அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். SAT இஸ் 90 டிகிரி. அதர்வைஸ் TAS. ஸோ TAS இஸ் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 90. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், 90, and we call it as right angle.